3 தொகுதிகள் பெரியார் சிந்தனை களஞ்சியம் வந்து தொகுத்து அது பெரியார் இருக்கும்போதே அவரோட ஒப்புதலோட புத்தகம். பெரியாரோட ஐயா ஆணைமுத்து அவர்களுக்கு ஒரு பெரிய நெருக்கம் இருந்தது. நம்பிக்கைக்குரிய ஒரு இடத்துல இருந்திருக்காரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் பெரியாரை ஏற்றுக்கிட்டு தான் முழுக்க செயல்பட்டு பெரியார் வழியில தான் செயல்பட்டு. ஆனா இப்ப சமீபத்தில் கூட ஒருத்தர் பேசியிருப்பார் பார்த்தேன். அப்புறம் ஆணைமுத்து ஐயா தான் பெரியார்கிட்ட கேட்டாரு, 2 பேரும் நல்லா இருக்குது சரியில்லை, அவங்கள கூப்பிடலாம் நம்ம திக மாநாட்டுக்கு. 1962 இவர் கேட்டாரு பொண்ணு மாநாட்டுக்கு. அவங்க வந்தா நீ கூப்பிட்டுப்பா, எனக்கு ஒன்றும் இல்லை ஆட்சேபனை பெரியார் சொல்லிட்டாரு. அப்போ வந்து சென்னையில் வந்து பார்த்தாரு. அப்போ சீனா போர், அதனால கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள்லாம் அந்த கைது செய்யப்பட்டு அது போல சிக்கல் இருந்ததுனால அந்த ஆண்டு அது கைது ஒரு 2 ஆண்டு காலம் 72 74 வரைக்கும் பெரியார் உயிரோடு இருக்கும்போதே ஒரு 400 பக்கம் அச்சு ஆயிடுச்சு. அவர்கிட்ட கொண்டு போயெல்லாம் காட்டினாங்க. பார்த்துட்டு நான் இவ்வளோ பேசியிருக்கிறேன்னா இனிமேல் எங்கிட்ட காட்டவேனா நீங்களே பார்த்துங்கட்டு எல்லாம் கையெழுத்துலாம் போட்டு காப்பிரைட்டாக கொடுத்துருந்தாரு. இவர் காந்திய கொள்கையை ஏற்றுக்கொண்ட பிறகு கல் ஏறக்கூடாது அப்படின்றது தான் திட்டம். அதனால லீஸ்காரனை கூப்பிட்டு எப்போ நீ கொடுத்த காசை கொடுத்துட்றேன், நாலுலேருந்து என் மரத்தில் கல் இறக்காதுன்னு சொன்னார். அவன் அதெல்லாம் முடியாது, லீஸ் முடியாமல் நான் வந்து அதை நிறுத்த மாட்டேன்னு இவருக்கு கோபம் வருது. அப்போ தான் இரவோட ஆரம்பித்து அந்த தென்னை மரத்துங்களெல்லாம் வெட்டி தள்ளி, மரம் இருந்தால் தானே நீ இறக்குவே போ அப்படின்ட்டு மரத்தையே வெட்டி தள்ளி. செங்களம் வலைஒளி பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர், சிந்தனையாளர், இதழாசிரியர் தோழர் திருமிகு வாலாசா வல்லவன் அவர்கள். தோழர் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். தோழர், நீங்க ஐயா ஆணைமுத்தோட ஒரு நீண்ட காலம் பயணம் செஞ்சிருக்கிறீங்க. அப்ப ஆணைமுத்து அவர்களோடு உங்களுக்கு இருந்த அந்த தொடர்புகள், உங்களுக்குள்ள இருந்த நெருக்கம், அரசியல் பயணம், அதை பற்றி ஒரு முன்னோட்டமா? கண்டிப்பா. எனக்கு சொந்த ஊர் வந்து வாலாஜாப்பேட்டை பக்கத்துல வைத்திலிங்க சத்திரம் மோட்டோர். நான் மேல் விசாரம் அப்துல் ஹக்கீம் கல்லூரியில் பிஎஸ்சி வேதியியல் படித்து கொண்டிருந்தேன். கோடை விடுமுறையில் ஆணைமுத்தை 1974 தொகுத்த 3 முப்பெரும் தொகுதிகள் பெரியார் ஈவேரா சிந்தனைகள் என்பதை நூலகத்துல படித்து முழுமையா பெரியார் கொள்கையாளராக மாறினேன். அதிலிருந்த முகவரியை குறித்து கொண்டு திருச்சிக்கு அவருக்கு கடிதம் எழுதி தொடர்பை ஏற்படுத்தி கொண்டேன். அது படித்த பிறகு பெரியார் கொள்கையை பரப்புவது மட்டும்தான் நமக்கு ஒரு லட்சியமாக இருக்க வேண்டும், இவ்வளோ சிறந்த கருத்துக்கள் இருக்குன்ட்டு அதில் ஆர்வமாக இருந்தேன். இப்போ 1984 ஆணைமுத்தையாவுடைய அப்போ வந்து பெரியார் சம உரிமை கழகம் 88 தான் பெயர் மாற்றம் பண்றாங்க, மார்க்சிய பெரியார் பொது உடைமை கட்சின்ட்டு. பெரியார் சம உரிமை கழகத்துல அப்ப கருப்பு சட்டை தான் போடுவோம், அதுல பேசாக்கான்னு இருக்கும். ஆனா நான் வந்து கடவுள் இல்லைன்னு சவுப்பழத்துல எம்ப்ராய்டரி பண்ணி எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரியணுன்றதுக்காக அப்படிதான் அப்பெல்லாம் போட்டுட்டு இருப்பேன். அதுல எனக்கு இருந்த ஆர்வத்தை கருதி, தம்பி நீ இங்கே வந்திருப்பா என் கூட பரவாயில்லன்ட்டு ஒரு 1989 சென்னைக்கு அழைச்சிட்டு வந்தாரு. இயக்கத்துக்கு முழு நேர ஊழியரா, இதழ் பொறுப்பு, சிந்தனையாளன் இதழ் பொறுப்பு, இயக்க பணிகள், இதற்காக 89 வந்தேன். அதுல இருந்து அவர் கூட முழு நேரமா இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. பல மாதங்கள் அலுவலகத்திலே தான் படுத்துக்குவேன். மாதம் ஒரு நாள் 2 நாள் தான் வீட்டுக்கு போறது பழக்கம். அவரும் இங்கே தான் தங்குவார். ஆணைமுத்தையாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச நாள்ல இருந்து மாதம் 2 நாள் 3 நாள் தான் வீட்டுக்கு போவார். சென்னையிலே வீடு இருந்தாலும் சரி, வீட்டுக்கு அன்றாடம் போற பழக்கம் அவருக்கு இல்லை, அலுவலகத்தில் தான் இருப்பாரு. அதனால மிக நெருக்கமா பழகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருந்தது. பல செய்திகள் தனிப்பட்ட முறையில் நண்பர்களோடு பேசுவார், தோழர்களோடு பேசுவார். மிக எளிமையா இருப்பாரு. அவர்கள் உண்ணுகிற உணவு தட்டெல்லாம் அவங்களே தான் கழுவி வைக்கணும். அவரே அவருடைய தட்டெல்லாம் கழுவி வச்சுடுவார், மற்றவங்களை கழுவ விட மாட்டாரு. ரொம்ப எளிமையாகவும் தோழமையோடும் எல்லார்கிட்டையும் பழகுவார். இந்த ஏழை பணக்காரன் மேல் ஜாதி கீழ் அந்த வேறுபாடெல்லாம் பார்க்காம எல்லார்கிட்டையும் ரொம்ப நல்லா பழகுவார் தோழர். இப்ப சொன்னீங்க இந்த 3 தொகுதிகள் பெரியார் சிந்தனை களஞ்சியம் வந்து தொகுத்து அது பெரியார் இருக்கும்போதே அவரோட ஒப்புதலோட புத்தகம்.
பெரியாரோட ஐயா ஆணைமுத்து அவர்களுக்கு ஒரு பெரிய நெருக்கம் இருந்தது. ஆமா ஆமா நம்பிக்கைக்குரிய ஒரு இடத்துல இருந்திருக்காரு. ஆமா ஆஹ் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் பெரியாரை ஏற்றுக்கிட்டு தான் முழுக்க செயல்பட்டுறாரு. பெரியார் வழியில தான் செயல்பட்டிருக்காரு. ஆமா ஆனா இப்ப சமீபத்துல கூட ஒருத்தர் பேசியிருப்பார். பார்த்தேன். அதாவது ஆணைமுத்தையாவை பொறுத்த வரைக்கும் அவரு 1946 கண்டர் கல்லூரின்னு இருக்கு சேலம் பக்கத்துல, பரமத்தி பரமத்தி வேலூர்ல. அங்கதான் அவர் படிச்சாரு எஸ்எல்சி வரைக்கும். அங்க கீழ மாளிகை பொன்னம்பலனார் அங்க தமிழ் ஆசிரியர் இவருக்கு. அவர் எப்பவுமே வகுப்புல கருப்பு சட்டை போட்டுட்டு வருவாரு, குடியரசு இதழ் தலையங்கம் படிச்சுட்டு தான் பாடமே எடுப்பாரு. அங்க பெரியார் பேச கூப்பிட்டு இருந்தாங்க. அப்ப அவர் பெரியார் முதல் முறையா அவர் பேச்சை கேட்டதுலேருந்து பெரியார் மேல ஈர்ப்பு ஏற்பட்டு அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல படிக்கிற காலத்துல இன்டர்மீடியட் படிச்சாரு. அப்ப நிறைய நூல்களை படிச்சு அதுக்கு பிறகு 50ல இருந்து பெரியார் 1949 ஜனவரி 15, 16 திருக்குறள் மாநாட்டை மிகப்பெரிய அளவில் நடத்தினார். 25,000 பேர் கலந்து கொண்டார்கள். ஆத்திகர் நாத்திகர்னு பார்க்காம தமிழ் அறிஞர்கள் அனைவரையும் அழைத்து திருவிக்காதான் ஒரு நாள் மாநாட்டுக்கு தலைவர். அது போல அதில் உணர்ச்சி ஏற்பட்டு அடுத்த ஆண்டு 1950 குரல் மலர் என்கிற ஏட்டை இவரும் வீரானந்தபுரம் ஆசிரியர் நான் கணபதி பள்ளி கல்வித்துறையில சமீபத்தில் இயக்குனர் அந்த ஓய்வு பெற்ற அறிவொளி அவருடைய தந்தையார் தான் வீரானந்தபுரம் கணபதி. பெரியார் தான் அறிவொளின்னு பெயர் வைத்தது. அவங்க அக்காவுக்கு அறிவு கடல்னு பெயர் வைத்தது. அந்த இதுல குரல் மலர் அப்படின்ட்டு ஆரம்பிச்சாங்க. திருக்குறளாரை கூப்பிட்டு ஆசிரியராக வச்சிருந்தாங்க. இவங்க வந்து துணை ஆசிரியர் அப்படி இருந்தாங்க, கணபதி ஆசிரியர் வரும். அதன் பிறகு 57 குரல் முரசு அது வந்து 6 மாதத்துல இருந்து போச்சு. குரல் முரசு ஆரம்பிச்சாரு. முழுக்க பெரியார் கொள்கை பரப்புகிற பணியா தான் அவர் வந்து வாழ்நாள் முழுக்க இருந்தாரு. 1952 தேர்தலில் பெரியார் உழைப்பாளர் கட்சி ஆதரிச்சார். காங்கிரஸை ஒழிக்கணுன்றதுனால அப்ப இவர் தீவிரமா உழைப்பாளர் கட்சியில வேலை செஞ்சாரு. அப்போதான் இப்போ அந்த ஏஜி சம்பத் இருக்காருல்ல, அவங்க அப்பா கோவிந்தசாமி, அவர் வந்து விக்கிரவாண்டி தொகுதியில உழைப்பாளர் கட்சியில போட்டி போடுறதுக்காக அவர் வந்து இந்த திருக்கோவிலூர் பக்கத்துல இருக்கிற அரகண்ட நல்லூர்ல ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல அலுவலராக இருந்தாரு. அந்த வேலையை இவருக்கு வாங்கி கொடுத்துட்டு அவர் எம்எல்ஏ ஆயிட்டாரு. அதுல 52ல இருந்து 56 வரைக்கும் 4 ஆண்டுகள் அரசு ஊழியராக இருந்தார். பெரியார் கொள்கையை பரப்பிக்கிட்டே இருந்தாரு. அதன் பிறகு திருச்சிக்கே போய் நான் பெரியார் கூட இருக்கணும்னு 56ல திருச்சிக்கு குடும்பம் போயிட்டாரு. 57ல பெரியார் அரசியல் சட்டம் எரிக்க சொன்னார்னு அதை பெரம்பலூர்ல முழுமையாக எரிச்சிட்டு இவர் வந்து 1.5 ஆண்டு சிறை வாழ்க்கை அனுபவித்தாரு. பல்வேறு இன்னல்களை வந்து அனுபவித்தார். பெரியார் எதை சொன்னாலும் அது கேட்டு செய்யறது, அதுக்கான அந்த திருச்சி ஒன்றுபட்ட திருச்சி மாவட்டத்துல எல்லா இடங்கள்லயும் பெரியாரை கூட்டம் நடத்துறது, அதெல்லாம் பெரியார் திருச்சியில் இருக்கும்போதெல்லாம் அவரை பார்த்து பேசுறது, அதுல ரொம்ப நெருக்கமா இருந்தாரு. அப்புறம் அந்த 52ல பெரியார் பொது உடைமை கட்சியை ஆதரிச்சாரு. 54ல இருந்து பொது உடைமை கட்சிக்கும் பெரியாருக்கும் ஒரு முரண்பாட்டை பொது உடைமை கட்சியினர் உருவாக்கினார். அது பிரிஞ்சு போய் 2ஆ இருந்தது. அப்புறம் ஆணைமுத்தையா தான் பெரியார்கிட்ட கேட்டாரு, 2 பேரும் நல்லா இருக்குது, சரியில்லை, அவங்கள கூப்பிடலாம் நம்ம திக மாநாட்டுக்குன்ட்டு 1962ல இவரு கேட்டாரு குன்னம் மாநாட்டுக்கு. அவங்க வந்தா நீ கூப்பிடுப்பா, எனக்கு ஒன்றும் இல்லை, ஆட்சேபணம் இல்லைன்னு பெரியார் சொல்லிட்டாரு. அப்போ வந்து சென்னையில் வந்து பார்த்தாரு. அப்போ சீனா போர், அதனால கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள்லாம் அந்த கைது செய்யப்பட்டு அது போல சிக்கல் இருந்ததுனால அந்த ஆண்டு அது கைகூடல. அதுக்கு அடுத்த ஆண்டு கச்சன மாநாட்டில் பாலதண்டாயுதம் வந்து பேசினாரு. நீங்க வந்து வெறும் அதாவது வர்க்கத்தை பார்க்காம வர்ணம் மட்டுமே பேசுறீங்க, நாங்க வந்து ஒரு வர்க்கத்தை மட்டும் பேசுறோம், வர்ணம் இதை பார்க்கல, 2 பேருமே தவறு செஞ்சிருக்கிறோம், 2 பேரும் புரிஞ்சுக்கின்னு நாம வந்து இணைந்து செயல்படணும்னு அதுல பேசிட்டு வந்திருக்காரு. அது விடுதலை ஏட்டில் வந்துருக்கு. அந்த அளவுக்கு அந்த மார்க்சியத்தையும் பெரியாரியத்தையும் இணைக்கணும் அப்படின்றதுல ஆணைமுத்தையா ரொம்ப தீவிரமா இருந்தாரு. அதே போல இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த 3 தொகுதி பெருந்தொகுதி இருக்க, அது 1972ல தான் அது வந்து அவர் பெரியாருடைய எழுத்துக்களை முழுமையா வெளியிடணுன்ட்டு இவருக்கு ஒரு ஆர்வம் ஏற்பட்டு அதுக்குன்னு திருச்சியில வந்து சிந்தனையாளர் கழகம்னு ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த அமைப்பின் சார்பில் தான் இதை வந்து வெளியிடுறதுன்னு முடிவு பண்ணி அன்பில் தர்மலிங்கம் தான் புரவலர், KM சுப்பிரமணியன் பொறியாளராக வந்து ஓய்வு பெற்ற ஒரு மாநில அளவில் தலைமை பொறியாளராக வந்து அவர் தலைவர், இவர் ஆணைமுத்தையா துணை செயலாளர். அப்படி இருந்து அதை வந்து மிகப்பெரிய கஷ்டம். ஏன்னா அப்போ வந்து உங்களுக்கு 1972ல ஜெராக்ஸ் கிடையாது, கம்ப்யூட்டர் கிடையாது, அந்த சாதாரண
இந்த லெட்டர் பிரஸ்ல தான் ஆமா. எழுத்து கையில கையடிச்சு அது இல்லாம அச்சு அந்த கொடுத்த அவ்வளவு பக்கங்களையும் படிச்சு வந்ததே திரும்ப திரும்ப வரக்கூடாது, அதான் ரிப்பீட்டேஷன் இருக்கக்கூடாதுன்றதுனால பெரியார் ஒண்ணு இப்ப 25ல பேசுறதே இன்னொரு இடத்துல 40ல பேசியிருப்பாரு, 50ல பேசியிருப்பாரு. அதெல்லாம் திரும்ப வரக்கூடாதுன்றதுனால இவரே அதை படிக்க வேண்டிய, அதெல்லாம் படிச்சு எடிட் பண்ண வேண்டியது. இப்போ மற்றவங்க எல்லாம் போடுறது வந்து கலெக்டட் ஒர்க்ஸா இருக்கு. இப்போ கொளத்தூர் மணி, ராமகிருஷ்ணன் எல்லாம் நம்ம குடியரசு 38 வரைக்கும் வெளியிட்டாங்க. இப்ப ஆசிரியர் 49 வரைக்கும் குடியரசு வெளியிட்டிருக்காரு. இந்த கலைஞர் இதெல்லாம் பெரியார் கட்டுரை முழுசு முழுசா அப்படியே எடுத்து அப்படியே எடுத்து போடுறது. எடிட்டிங் வேலை கிடையாது இவங்களுக்கு. ஆனா ஆணிமுத்தையாக்கு அது வந்து ஒரு கூடுதல் சுமை. ஏன்னா பெரியார்து முழுசா போட்டா அது வந்து ஒரு 50,000 பக்கம் 1,00,000 பக்கம் அளவுக்கு வரும்ன்ற அளவுக்கு கலெக்டட் ஒர்க்ஸா போட்ட அது நம்ம அதை தவிர்க்காம அப்படியே போட்டோம்னா அந்த அளவுக்கு வரும், ஒரு 200 தொகுதி வரும்னு ஒரு எஸ்டிமேட்டு போட்டு வச்சிருந்தாங்க. அதனால நாம வந்து குடும்பமான வரைக்கும் எல்லா செய்தியும் உள்ளடக்கிடணும், ரிப்பீட்டேஷன் இருக்கக்கூடாதுன்றதுனால ஒரு 2 ஆண்டு காலம் 72ல இருந்து 74 வரைக்கும் பெரியார் உயிரோடு இருக்கும்போதே ஒரு 400 பக்கம் அச்சு ஆயிடுச்சு. அவர்கிட்ட கொண்டு போய் எல்லாம் காட்டினாங்க. பார்த்துட்டு நான் இவ்வளோ பேசியிருக்கிறேன்னா இனிமே என்கிட்ட காட்டவேனா, நீங்களே பார்த்துங்கட்டு எல்லாம் கையெழுத்துலாம் போட்டு காப்பிரைட்டா கொடுத்துருந்தாரு. இந்த வழக்குல கூட ஆசிரியர் வந்து ஆணைமுத்தையா சிந்தனைகளை எடுத்து போய் கொளத்தூர் மணி வழக்குல, இது போல குடியரசு வழக்குல பெரியார் வந்து காப்பிரைட் கொடுத்துருக்காரு ஆணைமுத்துக்கு, அதனால காப்பிரைட் வாங்கணும். அப்ப சந்துருக்கு இருந்தாரு, அவர் சொன்னாரு ஆமா சந்திர நீதிபதி இருந்தாரு, ஆணைமுத்துக்கு தானே கொடுத்தாரு, உங்களுக்கு கொடுத்திருந்தா காட்டுங்கன்னாரு. அதனால அது சந்திர வந்து அதை டிஸ்மிஸ் பண்ணிட்டு யார் ஒன்னா வெளியிடலாம், பெரியார் வந்து தமிழ்நாட்டுக்கே சொந்தம், சீனா அவனுடைய மாவோ பொன்மொழியெல்லாம் சொல்லி 1000 பூக்கள் மலர்கள் மலர்ட்டான் அதெல்லாம் சொல்லி இந்த தீர்ப்பை சொல்லி அப்பதான் கொளத்தூர் மணி வந்து அவங்க அதை வெளியிட்டாங்க. அது போல ஆணைமுத்தையாவை வந்து நம்பினார் பெரியார், வந்து ரொம்ப நம்பிக்கை எல்லாம் ரொம்ப நம்பிக்கைக்குரியவர். கடைசி கால கூட்டங்கள்ல கூட இவரை தான் கூட்டிட்டு போனாரு. சேலத்துல கடைசி கூட்டத்துல, சேலத்துல நடக்கிற கூட்டத்துல கூட இவர் பேச்சு கேட்ட உடனே அவர் பெரியார் அதாவது பெரியார் வந்து பேரறிஞர் ஆணைமுத்து அவர்களே அப்படின்னு ஓப்பனா மீட்டிங்ல பேசினாரு. அதுக்கு நன்றி உரை வந்து கொளத்தூர் மணி தான். அப்போ அந்த அளவுக்கு இவருடைய பேச்சுல பெரியார், இவர் நிறைய இந்த எவிடன்ஸுங்களை எடுத்து வைக்கிறது இல்லை, அதுல எல்லாம் இவர் ரொம்ப இது வந்தாரு. இப்ப உதாரணமா பெரியார் வந்து நம்ம இந்து இல்லைன்னு சொல்லிட்டா போதும், இந்து இல்லை அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருந்தோம். அப்ப ஆணைமுத்தையா தான் அவர் விளக்கம் சொன்னாரு, ஐயா அப்படி எல்லாம் இல்லை, நம்ம இந்து இல்லைன்னு சொன்னாலும் கடவுளே இல்லைன்னு சொன்னாலும் சட்டப்படி நாம இந்து தான். ஏன்னா இந்து சட்டத்துல என்ன எழுதியிருக்கிறான்னா, யார் கிறிஸ்தவன் இல்லையோ, யார் இஸ்லாமியர் இல்லையோ, யார் பார்சி, அவங்க எல்லாம் இந்துன்னு தான் இருக்குது. நாம இல்லைன்னாலும் அதுல இருக்கு, அதனால அதை மாத்துறதுக்கான அடுத்த கட்ட முயற்சியை நாம பண்ணணும் அப்படின்னு தான் இவரு பெரியார் கடையை புரிய வச்சு. அதனால பெரியாருக்கு இவர் மீது தனி மதிப்பு இருந்தது. ஏதாவது ஒரு பொறுப்பு ஏற்ற கூட சொல்லி பெரியார் கேட்டாரு. இவர் வந்து சம்பளத்துக்கு போக அவர்கிட்ட விரும்பல, வேண்டாம் நீங்க என்ன வேலை வேணா செய்யறேன், நீங்க சொல்ற வேலையை செய்யறேன், ஆனா சம்பளத்துக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. கடைசி வரைக்கும் பெரியார் கொள்கையாளராகவே இருந்தார், பெரியாருக்காகவே தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டார். வட இந்தியா முழுக்க பெரியார் கொள்கையை கொண்டு போய் சேர்த்தாரு. அதனால அவரை வந்து பெரியாருக்கு எதிராக நேர் நிறுத்துறது வந்து சரி கிடையாது. பெரியாரா ஆணைமுத்துவா அப்படின்னு கேட்கறது வந்து, ஆணைமுத்து அவர்களே பெரியாருடைய தொண்டர் தான், அடிப்படை அறிவுல கூட பேச. ஆமா, அது அப்படி வந்து அப்படி பேசுறது வந்து நியாயம் கிடையாது, அது வந்து சரி கிடையாது. ஏன்னா வாழ்நாள் முழுக்க பெரியாருக்காக உழைத்த வரை அவர் அந்த கருப்பு துண்டோட தான், கருப்பு சட்டை மாத்தின பிறகு கூட அந்த கருப்பு துண்டு போட்டு அடையாளத்துக்கு அந்த கருப்பு துண்டு இருக்கணும்னு எப்பவுமே கருப்பு துண்டோட தான் இருப்பாரு. கடைசி வரைக்கும் பெரியார் கொள்கையில இருந்து கொஞ்சம் கூட அவர் மாறல. அதுல எல்லாம் வந்து அவருக்காக தான் இவர் வாழ்ந்தாருன்னே சொல்லலாம். பெரியாருடைய வாழ்க்கை வரலாறு எழுதுறதுக்காக பல்வேறு செயல்களை நிறைய திரட்டினார் ஆதாரங்களை. பெரியார் வந்து படிச்ச பள்ளிக்கூடத்தை கட்டடம் போட்டு எடுத்துன்னு வந்தாரு. பெரியார் ஈரோடு மன்ற நகர மன்ற தலைவர் அந்த 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 ஆவணங்கள்லாம் தேடி எடுத்துட்டு வந்தார். பெரியார் கைப்பட எழுதின தீர்மானங்கள் அது எல்லாமே 1917 அவர் நகரமன்ற தலைவர். அதெல்லாம் இவர் தான் முதல்ல எடுத்துட்டு வந்து என்னைக்கு அவர் தலைவர் ஆனாரு, பெரியார் தலைவராக இருந்தாருன்னு எல்லாரும் தெரியும், என்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார், எவ்வளவு நாள் அதுல இருந்தாரு, என்றைக்கெல்லாம் அவருடைய தலைமையில் நகரமன்ற கூட்டம் கூடியது, என்ன தீர்மானம் போட்டாங்கலாம் எடுத்துன்னு வந்து எழுதியிருக்கிறாரு. தொகுப்பு எடுத்துன்னு வந்திருந்தாரு. அச்சு வடிவத்து கூட வந்திருக்காரு. என்னங்கய்யா இதுல தொகுத்து அச்சு வடிவத்துல கொண்டு இல்ல முழுசா வரல,
அந்த 2ஆம் பதிப்பு பெரியார் ஈவேரா சிந்தனைகள்ல 20வது தொகுதியில சில பக்கங்களை மட்டும், அதாவது அப்ப வந்து தீர்மானங்களை ஆங்கிலத்துல தான் எழுதணும். ஏன்னா 1917, ஆங்கில அதனால பெரியார் அதுக்காக ஒரு பாப்பாங்கிட்ட ஆங்கிலம் படிச்சு ஆங்கிலம் கத்துக்கிட்டு பெரியார் தீர்மானம் வந்து மத்தவங்க எழுதி தலைவர் கையெழுத்து போடுற பழக்கம் அப்ப இல்ல. தலைவர் தான் கைப்பட எழுதணும். அதனால பெரியாரோட கைப்பட எழுதுனதெல்லாம் ஜெராக்ஸ் எடுத்திருந்தாரு, எல்லாத்தையும் முழுசா கொண்டாந்துருந்தாரு. அதுல சில பகுதிகள் எடுத்து அந்த 2ஆம் ஈவேரா சிந்தனைகள் 2010 கலைஞர் வெளியிட்டாரு. அதுல பெரியார் கையெழுத்து ஒரு பக்கம் இருக்கும், அது புரியணும்ட்டு இவர் எதிரில் எழுதியிருப்பாரு. அதெல்லாம் பண்ணாரு. பெரியார் ரஷ்யாவுக்கு போயிட்டு வந்தப்ப கூட அங்க மாஸ்கோல உட்காந்து ஒரு டைரி எழுதியிருக்காரு, குறிப்பு. அது இவருக்கு கிடைச்சது. ஈரோட்ல அவங்க பெரியாருடைய அண்ணன் மகன் கொடுத்தாரு. அதை எடுத்துட்டு வந்து பெரியாரின் அயல் நாட்டு பயண குறிப்புகள்னு அந்த டைரியில முழுக்க ஒரு பக்கம் எல்லாம் பெரியாருடைய கையெழுத்து இருக்கும், எதிரில் அச்சில மற்றவங்களுக்கு புரியறதுக்காக பண்ணியிருப்பாரு. பெரியார் வாழ்க்கை வரலாறு எழுதணுன்னே அவர் டெல்லி ஆவண காப்பகம், கல்கத்தா தேசிய நூலகம், ஜேஎன்யூ நூலகம், பார்லிமெண்ட்ரி லைப்ரரி, மைசூர் நூலகம், வைக்கத்தை பத்தி 1978 இவர் வைக்கத்துக்கு போய் வைக்கம் சத்தியாகிரகத்துல கலந்து கொண்டவர்களே நேரடியாக பேட்டி கண்டாரு. அதை 1979 ஜனவரி மாதம் 6/1/79 சிந்தனையாளர் நேட்டில் அவங்களுடைய பேட்டி வெளியிட்டார். அதை நேரில் அந்த போராட்டத்தை கலந்துக்கின ஒருத்தர், பார்த்தவர் ஒருத்தர், 2 பேருடைய பேட்டி. அதுக்கப்புறம் மறுபடியும் வைக்கம் போயிட்டு நல்லா ஆய்வு பண்ணி இப்போ பழ அதிகமான நூல் இப்போ வந்தது. ஆணைமுத்தையா நூல் 2000 அவர் வந்து அது ஒரு 80 பக்கம் எழுதியிருக்காரு, ஆவணப்படுத்தி இருக்கிறாரு. அது பொற்கோ துணைவேந்தரா இருக்கும்போது பெரியாரியல்னு 2 தொகுதி சென்னை பல்கலைக்கழகத்துல இவர் கூப்பிட்டு பாடமா எழுதி கொடுக்க சொன்னாங்க. எம்ஏ படிக்கிற மாணவர்கள் கட்டாய பாடம். அதுல அந்த வைக்கத்தை பத்தி 80 பக்கம் அந்த சான்றுகளோடு இருக்கும். அதுல தான் இப்ப பழ அதிகமான நூல்ல இல்லாத ஒரு செய்தி என்னன்னா, நாகம்மா போராட்டம் பண்ணி கைது பண்ணி அவங்கள வந்து 8 நாள் ரிமாண்ட்ல வச்சிருந்து அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் நிறுத்துறாங்க. 5 ரூபாய் அபராதம் கட்ட சொல்றாங்க. இந்த அம்மா கட்ட மாட்டேன்னு நீதிமன்றம் கலையிற வரைக்கும் நீங்க கோர்ட்ல நின்றுட்டு போகணும்னு சொல்லி கொடுக்குற செய்தி எல்லாம் ஆணைமுத்தையா தான் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அது பழ அதிகமான நூல் அது இல்லை. அது போல சில முதன்மையான செய்திகளை எல்லாம் பெரியாரை பற்றி புரியாத பல செய்திகளை, கிடைக்காத பல செய்திகள்லாம் தேடி தேடி எடுத்து பதிவு செய்திருக்காரு. அந்த வரலாறு பெரியார் சீனாக்கு போகணும்னு முயற்சி பண்ணியிருக்காரு. ரஷ்யாவுக்கு போயிட்டு வந்த உடனே மனு போட்டிருக்காரு பாஸ்போர்ட்டுக்கு. அப்போ உள்துறை அதிகாரி வந்து இவர் அங்கே போயிட்டு வந்தா அங்கே ராஜ்பிகாரி கோஷ் கூட சேர்ந்து புரட்சி பண்ணுவாரு, இவரை போக அனுமதி கூடாதுன்னு ஹோம் டிபார்ட்மெண்ட்ல சிஐடி ரிப்போர்ட்டு டெல்லி ஆவண காப்பகத்திலேருந்து எடுத்துன்னு வந்திருந்தாரு ஐயா ஆணைமுத்து. போல பல செய்திகளை வந்து பெரியாரை பற்றி ஆவணப்படுத்தியவர் ஆணைமுத்து. இப்ப பெரியாருக்கு வந்து கிரனாலஜி எழுதியிருக்காரு இவர் தான். 1913 73 வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பெரியார் எந்தெந்த கூட்டத்தில் நடந்துக்கினாரு, எந்த எந்த நிகழ்ச்சி, எந்த தேதி, எந்த ஊர், எந்த இடம், என்ன நிகழ்ச்சி. அது போல அதுக்கே பெரியார் பயண கால கண்ணாடின்னு அதுக்கு பேர் வச்சிருக்காரு. அது முழுக்க அதுல பெரியாரை பத்தி ஆவணப்படுத்திருக்காரு. அது போல பெரியாருக்காகவே தன்னை வாழ்நாள் முழுக்க அர்ப்பணித்து கொண்டவர் அவரு. அவருடைய கொள்கைகள் ஒன்றான இடஒதுக்கீட்டை வென்றெடுக்கணும் தான் அவர் வடக்கு போனாரு. அதுவும் பெரியார் கொள்கையில ஒன்றுதான். அப்புறம் பெரியாருக்கும் சமூக நீதிக்கு என்ன தொடர்புன்னு கேட்குறாங்க. பெரியார் தான் வந்து சமூக நீதிக்காக தான் தொடர்ந்து காலங்காலமா பாடுபட்டவர். இப்போ 1919 காங்கிரஸ்ல தீவிரமா சேர்ந்தாலும் காங்கிரஸ் கட்சியில் அந்த கட்சி பதவிகள்ல 50 விழுக்காடு பார்ப்பனர் அல்லாத இருக்கு. கதர் கடைகளில் 50 விழுக்காடு பார்ப்பனர் அல்லாத இருக்கு. அந்த நிபந்தனையின் பேர்ல தான் பெரியார் காங்கிரஸ்லயே சேர்றாரு. அதை ஒவ்வொரு ஆண்டும் வலியுறுத்துறாரு மாநாட்டில். 1919 25 வரைக்கும் எல்லா மாநாட்டிலையும் வலியுறுத்துறாரு. காஞ்சிபுரம் மாநாட்டில் திருவிக்கா தலைமையில கடைசியில் அது நிறைவேறலைன்னு தான் வெறுப்பாகி இது காங்கிரஸ் வந்து பார்ப்பனர்களுக்கு மட்டும்தான் பயன்படும், இனிமே இதை அழிக்கிறது தான் நம்முடைய வேலை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு. இப்போ அது காந்தியினுடைய நிர்மாண திட்டத்தை பெரியார் முழுமையா ஏற்றுக்கொண்டாரு. உங்களுக்கு தெரியும், கள்ளுக்கடை மறியல், அவங்க மனைவி தங்கையே மறியல் பண்ணி சிறைக்கு போனாங்க. பெரியாரும் சிறைக்கு போனாரு. காந்தி கிட்ட போய் கேட்கும்போது பெண்கள் இருக்காங்க, ஈரோட்ல 2 பெண்கள் இருக்கிறாங்க. அது வேற யாரும் இல்லை, நாகம்மாவும் கண்ணம்மையும் தான். அந்த அளவுக்கு அவங்க தீவிரமா அந்த போராட்டம் பண்ணாங்க. அப்போ தென்னை மரங்களை வாடகை விட்டு இருந்தார், லீஸ் கொடுவாங்கல்ல கல் இறக்க. அவங்கள கூட கேட்டாரு. நிறைய பேர் பேசுறாங்க இல்ல, தென்னை மரங்களை விட்டு நிறைய ஒரு அறிவு இல்லாத சொல்றாங்க. அதுக்கான காரணத்தை சொல்லிடுறேன்.
லீஸ் கொடுத்திருந்தாரு. இவர் காந்திய கொள்கையை ஏற்றுக்கொண்ட பிறகு கல் ஏறக்கூடாது அப்படின்றதுதான் திட்டம். அதனால லீஸ்காரனை கூப்பிட்டு, எப்பா நீ கொடுத்த காசு கொடுத்துட்றேன், நாலுல இருந்து என் மரத்துல கல் இறக்காதுன்னு சொன்னாரு. அவன் அதெல்லாம் முடியாது, லீஸ் முடியாம நான் வந்து அதை நிறுத்த மாட்டேன்னு இவரு கோபம் வருது. அப்பதான் இரவோட இரவா ஆளை வச்சு அந்த தென்னை மரத்துங்களெல்லாம் வெட்டி தள்ளி, மரம் இருந்தா தானே நீ இறக்குவ போ அப்படின்ட்டு மரத்தையே வெட்டி தள்ளி. அப்படித்தானே தவிர இதனால பெரியாருக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அவர் கொண்ட கொள்கைக்கு நேர்மையா இருக்கணும்னு நினைச்சாரு. அதே போல பெரியார் அப்பெல்லாம் நிறைய வட்டிக்கு விடுவாங்க. லேவாதேவி மண்டி இல்லையா, 50,000 ரூபாய் ஒருத்தர்கிட்ட பணம் வட்டிக்கு கொடுத்துருந்தாங்க. ப்ரோ நோட்ல தான் வட்டிக்கு கொடுத்துருந்தாங்க. காந்தி வந்து நீதி ஒத்துழையாமை இயக்கம் நீதிமன்றத்துக்கு போகக்கூடாதுன்னாரு. ஆனா பெரியார் வந்து சரி பணம் வரலன்னாலும் பரவாயில்லன்னு வழக்கு போட மறுத்துட்டார், நீதிமன்றம் போல. சேலம் விஜயராகவாச்சாரியார் வந்து பெரியார்கிட்ட கேட்குறாரு, என் பேர்ல அதை மேட் ஓவர் பண்ணி கொடு, அந்த புறோ நோட்டை நான் வசூல் பண்றேன், காங்கிரஸ் கட்சிக்கு வச்சுக்கலான்னு கேட்குறாரு. காந்தி வந்து நீதிமன்றத்துக்கே போகக்கூடாதுன்றாரு. நீதிமன்றத்துக்கு நீ போனா என்ன, நான் போனா என்ன, அது வரலன்னாலும் பரவாயில்லன்னு அப்பவே விட்டு கொடுத்தவர் பெரியார். 50,000 ரூபாய் அந்த காலத்துல உங்களுக்கு 1921 மிகப்பெரிய தொகை அது அப்பெல்லாம். அந்த காந்தியின் கொள்கையில அவ்வளவு பிடிவாதமா பெரியார் இருந்தாரு. பெரியார் வந்து காந்தி வீட்டுக்கு வந்தது ஆணைமுத்தையா தான் பதிவு பண்ணியிருக்காரு. இப்போ அதை பத்தி முதல்ல 25/9/1921 ஈரோட்டுக்கு காந்தி வந்து வர்றாரு. வடிகாலம் 3 மணிக்கு அந்த ரயில் பெட்டி வந்து நிலையத்துல நின்றுடுது. அவர் பெட்டிலேயே இருக்காரு. அந்த பெட்டி மட்டும் கழட்டி விட்டு வண்டி போயிருக்கு. 6 மணிக்கு மேல பெரியார் மற்றவங்க எல்லாம் போய் காந்தியை வீட்டுக்கு கூட்டின்னு வந்து பெரியார் வீட்டுல மாடியில இருந்து காந்தி எல்லாரும் கை அசைத்துட்டு, அன்னைக்கெல்லாம் பெரியார் வீட்டுல இருந்துட்டு மாலையில அந்த காரை வாய்க்கால்னு ஒரு இடம் இருக்கும் ஈரோட்ல, அங்க வந்து அந்நிய துணி எரிப்பு போராட்டம் நடத்துறாங்க 2 பேரும். அந்த செய்தியெல்லாம் முதல்ல ஆணைமுத்தையா தான் அந்த தேதியோட நாளோட அதெல்லாம் அந்த காந்தி கிரனாலஜில இருந்து எடுத்து போட்டிருப்பாரு. இவர் எழுதின அந்த பெரியார் பயண கால கண்ணாடியில அதை பற்றி எல்லாம் குறிப்பு கொடுத்துருப்பாரு. அப்படிதான் வந்து முழுக்க அப்படி இருந்தவர். இந்த காங்கிரஸ்ல இருந்து வெளியே வந்த பிறகு கூட ஒரு 2 ஆண்டு காலம் காந்தி மேல பற்றா இருந்தார். இந்த கதரு, இந்த கல், இது போல அந்நிய துணி பகிஷ்காரம். 27 பெங்களூர்ல போய் காந்தியை சந்திச்சு பேசுறாங்க, ராமநாதன் பெரிய இவங்க எல்லாம். அதுல வந்து காந்தி வர்ணாசிரம ஆதரவாளரா தொடர்ந்து இருக்காரு. அவர் தீண்டாமை மட்டும்தான் ஒழியணும்னார், ஜாதி ஒழியணும்னா வர்ணாசிரமம் ஒழியணும்னு சொல்லல. அதனால வந்து பெரியார் வந்து இனிமே காந்தி நமக்கு பயன்பட மாட்டாரு அப்படின்ட்டு மாறினாரு. அவ்வளவுதான். அதுக்கு பிறகு பெரியார் காந்தியை கடைசி வரைக்கும் இது பண்ணல. ஆனா காந்தியை கொலை பண்றப்ப காந்தி கடைசியில மாறினாரு. நம்மளாம் வந்தாரு. அந்த நேரம் பார்த்து அவர் வந்து பார்ப்பனர்களுக்கு ஆதரவாக இருந்த வரைக்கும் மகாத்மான்னு சொன்னாங்க, எதிராக மாறின உடனே அல்பாத்மான்னு சொல்லி போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்ட்டு சொல்லி இந்த நாட்டுக்கு காந்தி தேசன்னு பேர் வைக்கணும் அப்படின்லாம் கூட அறிக்கை விட்டுருப்பாரு காந்தி சுடப்பட்ட போது பெரியார் வந்து. ஏன்னா இந்து மதம்ன்றதை விட காந்தி மதம் கூட வைங்க அப்படியெல்லாம் கூட அறிக்கை காந்தி தேசம்னு பேர் சொல்லுங்க, காந்தி தேசம்னு பேர் வைங்க இந்திய தேசம்ன்றதுக்கு அப்படின்ட்டு. ஆல் இண்டியா ரேடியோலையும் போய் பேசினாரு. கொன்னவன் வந்து இது போல ஒரு இந்து தான் அப்படின்னு சொல்லி, இந்த இந்து முஸ்லீம் கலவரம் வராம தடுக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி அதை அமைதி கொள்ளுங்கள்ட்டு. எங்க தமிழ்நாட்டுல தான் கலவரம் நடக்கல, மற்ற இடங்கள்ல வடக்கெல்லாம் நிறைய கலவரம் நடந்தது. அதுல ஆணைமுத்தையா அந்த பெரியாருடைய வாழ்க்கையை முறையா பதிவு பண்ணணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப அதுக்கான பெரும் முயற்சி எடுத்துக்கிட்டாரு. அவர் எழுத நினைச்சு 5 தொகுதியா பெரியார் வாழ்க்கை வரலாறு எழுதணும்ட்டு நினைச்சு தொடங்கினாரு. ஆனா அது முடிவு பெறல, தொடக்கத்திலேயே அப்படியே முடிஞ்சிச்சு. அதுக்காக திரட்டின சான்றுகள் அதெல்லாம் இருக்கு அப்படியே. இனிமே தான் அதை வச்சு அதை நம்ம தொகுத்து செய்யணும். தொடர் பெரியார் அவர்களே வந்து ரசிக பயணத்துக்கு பிறகு முழுக்க ஒரு இந்த பொதுவுடைமை கருத்துக்களை ஆதரிச்சு நிறைய பிரச்சாரம் பண்றாரு. ஈரோடு சமதர்ம திட்டம், சிங்காரோட இருந்து பயணிச்சது, பொதுவுடைமை கருத்தை கீழே கொண்டு போறாரு. ஆனா அதுக்கு பிறகு வந்து எல்லாருமே அந்த தளத்தை விட்டு விளையிறாங்க. ஐயா ஆணைமுத்து அவர்கள் தொடர்ச்சியா முழுமையா பெரியாரை ஏற்றுக்கொண்டு இருந்தாலும் பொதுவுடைமை அரசியலையும் ஏத்துக்கிறார். அதோட வெளிப்பாடா கட்சி பேரிலேயே பொதுவுடைமை பெரியாரை பொதுவுடைமை கட்சின்னு வைக்கிறாரு.
இந்த தாக்கம் அவருக்கு பொதுவுடைமை கருத்தியல் அவருக்கு இந்த அளவுக்கு ஈடுபாடு வருவதற்கான காரணம். அதான் நான் சொன்னேன் இல்லையா, அவரு 1950 குரல் மலர் நடத்தினாரு, 57 குரல் முரசு, அதுலயே மேனாள் பத்தி எல்லாம் எழுதியிருக்காரு ஆணைமுத்தையா. அப்பவே 1950கள்லயே மேனாள் இதை பத்தி எல்லாம் எழுதியிருக்காரு. இயல்பாவே தொடக்கத்துல இருந்தே ஆணைமுத்தையாக்கு அந்த பொது உடைமை கருத்துக்கள் பல ஒரு ஈர்ப்பு இருந்தது. அதனாலதான் அவர் மார்க்சிய பெரியாரியம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. மார்க்சியம் தான் வரணும், ஆனா இந்திய சூழலுக்கு இங்க பெரியாரியமும் அம்பேத்கரியமும் இங்க இருக்கிற இந்த வர்ண தர்மம் அதுல நிறைய விளக்கி இருக்காரு. இந்த மார்க்சிய பெரியாரியத்துல இந்த உற்பத்தி உறவுகள், உற்பத்தி சாதனங்கள், அடிக்கட்டுமானம், மேல் கட்டுமானம் எல்லாம் சொல்றாங்க இல்லையா. இங்க நீண்ட காலமா மனு தர்ம சட்டத்தின்படியான அரசர்கள் ஆட்சி நடந்தது. அதனால இங்க உற்பத்தி சாதனம் என்கிற சொல்லுகிற அப்பெல்லாம் நிலம்தான், நில உடைமை தான், தொழில் பெருகலை. பிரிட்டிஷ் ஆட்சி வர வரைக்கும் இங்க தொழில் ஒன்றும் பெருகலை. அதனால இங்க நீண்ட காலமா உற்பத்தி சாதனம் என்பது நிலம்தான், உற்பத்தி உறவு என்பது உழைக்கும் தொழிலாளிகள் தான். இங்க உழைக்கும் தொழிலாளிகளுக்கு நிலம் இல்லை. ஆதி திராவிடர்களுக்கு குறிப்பா ஒரு சென்ட் கூட நிலம் கிடையாது. அப்படி இருந்தது. அதனால இதை இந்த நாட்டு பொது உடைமைவாதிகள் புரிந்து கொள்ள தவறி விட்டனர். புரிந்து கொள்ளணும். காரல் மார்க்ஸினுடைய இதுவெல்லாம் எடுத்து கோட் பண்ணுவாரு. எந்தெந்த நாட்டில் பொது உடைமை கட்சிக்காக போராடுகிறார்களோ அந்த நாட்டினுடைய வரலாற்று சூழல், பின்னணி இவற்றையெல்லாம் உள்வாங்கி அதுக்கான இதுவை நம்ம மேற்கொள்ளணும். இது ஒரு ரெடிமேடு சரக்கு கிடையாது, அப்படியே கொண்டு போய் அப்ளை பண்ண முடியாது அப்படின்றதெல்லாம் ஆணைமுத்தையா அந்த மார்க்ஸ் எங்கல்ஸ் தொகுப்பு நூல்கள்ல இருந்து எடுத்தெல்லாம் எழுதி அதுல கோட் பண்ணியிருப்பாரு. அதுல நம் நாட்டு நிலைக்கு இங்க பெரியாரியும் இந்த கண்ணோட்டத்துல அதை அணுகணும், பார்க்கணும் அப்படின்னு. சாதி ஒழிப்பு பத்தி, ஏன்னா தொழிலாளர்கள் ஒற்றுமைக்கு அது தடையா இருக்குது. அதையெல்லாம் அதுல கொஞ்சம் அவங்க தீவிரம் காட்டணும், முனைப்பு காட்டணும் அப்படின்ட்டு அதுல அவர் அந்த அதனால்தான் கட்சி பேரு மார்க்சிய பெரியார். பொது உடைமை தான் வரணும்ன்றது தான் அவருடைய. பெரியாரும் 72 கூட பேசியிருக்காரு. பெரியார் விட்டு இல்ல, அதாவது அப்போ இயக்கத்தை தடை பண்ற மாதிரி இருந்தது, அதனால கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. ஆனாலும் தொடர்ந்து புரட்சி எழுதிட்டு இருக்காரு. வந்தவர்கள் பெரியார் அமைப்பு நடத்துறவங்க. ஆமா, அந்த இதுல நான் பெரியார சொல்றேன், பெரியாரை பின்பற்றக்கூடிய பெரியார் அமைப்பு நடத்தக்கூடிய தலைவர்கள் அந்த பொது உடைமை பிரச்சாரத்தின்றது அந்த குறைச்சிக்கினாங்க, கைவிட்டாங்க. உண்மைதான். மார்க்சிய பெரியாரை பொது உடைமை கட்சி, கொளத்தூர் மணி தலைமையிலான அமைப்பு, இவங்கதான் அந்த இடதுசாரி கருத்துக்கள், பொது உடைமை கருத்துக்களை கொஞ்சம் முன்னெடுத்து பேசுற சக்திகளா இருக்கு. அடிப்படை பெரியாரில இருந்து பேசுற மாதிரி இப்ப. ஆமா. மணி அவர் திராவிடர் கழகத்துல இருக்கும்போதே அங்க மார்க்சிய வகுப்பெல்லாம் நடத்தினாரு சேலத்துல. அவருக்கு அதுல ஆர்வம் உண்டு, தோழர் கொளத்தூர் மணிக்கு. சில பேர் விலைக்கு போயிட்டாங்கன்னா அதுக்கு அவங்களுடைய இயக்க போக்கும், அவங்க இருக்கிற சூழலும், அந்த வர்க்க உணர்வும் இதெல்லாமே ஒரு அடிப்படை காரணமா. பெரியார் என்னதான் பணக்காரா இருந்தாலும் அவருக்கு அந்த பணக்கார தன்மையே இல்லை. பொது வாழ்க்கைக்கு பிறகு நம்மளை போல நொங்கி கட்டின்னு நம்ம கூட சாப்பிட்டுக்கிட்டு நம்ம கூட படுத்துக்கிட்டு, அவருக்கு ஏசி கூட வச்சு தரேன்னாங்க. ஏசி வச்சிங்கன்னா நான் வெளியே உட்காந்துருவேன், ஏசி வேணான்னாரு கடைசி வரைக்கும் பெரியார். சொகுசு நாற்காலியே தேவையில்லைன்னாரு. மனிதன் சோம்பேறி ஆக்கிடும், அது வேண்டான்னாரு. அதனால அவர் பணக்காரரா ஏழை போல நம்மிடையே உலவினார். அதனால அவருக்கு கடைசி நேரத்துல 72 கூட உண்மையில எழுதியிருக்காரு, பொது உடைமை வர்றதுனால யாருக்கு என்ன பாதிப்பு வரணும் அப்படின்ட்டு நிறைய அதை பத்தி தொடர்ச்சியா எழுதியிருக்கிறாரு அவரு. இப்போ அந்த வீரமணின்னு இருக்காரு, பெரியாரின் பொது உடைமை சிந்தனைகள்னு 3 தொகுப்பு போட்டிருக்காரு. ஆணைமுத்தையாவும் பெரியார் வேற சிந்தனைகள்ல பெரியாரும் சமதர்மம், பெரியாரும் பொருளாதாரமும், அந்த தலைப்புல எல்லாம் நிறைய அவரு பேசுறத பத்தி எல்லாம் எடுத்து போட்டிருப்பாரு. அதுதான் சமூக நீதினு சொன்னவே இன்னைக்கு ஐயா ஆணைமுத்து அவர்களை தான் முதல்ல நம்ம நினைவுக்கு வருவாரு. 1978 பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கல்வி, மத்திய அரசு வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு வேணும் அப்படின்றத வலியுறுத்தி அன்றைக்கு குடியரசுத் தலைவர் தான் நீல சஞ்சீவ் ரெட்டி அவர்களை சந்திச்சு அழுத்தம் கொடுத்திருக்காரு, கோரிக்கை வச்சிருக்காரு. அதே மாதிரி இந்த மண்டல் கமிஷன் அது வர்றதுக்கு ஒரு பெரிய வடநாட்டு தலைவர்கள் எல்லாம் சந்திச்சு நாடாளுமன்றத்துல அந்த அறிக்கையை பேச வைக்கிறதுக்கெல்லாம் பெரிய அளவு பங்களிப்பு செஞ்சிருக்காரு. அதாவது அவரு பெரியாருடைய கொள்கைகளை ஒன்றையாவது நாம வென்றெடுக்க வேண்டும். இப்போ நமக்கு தெரியும், நீதி கட்சி காலத்துல இருந்து இங்க வகுப்புரிமை 100% இருந்தது.
இந்த புதிய அரசியல் சட்டம் வந்த பிறகு செண்பகம் துரைராஜன் வழக்குனால அது வந்து செல்லாதுனாயி, அப்புறம் பெரியார் ஓராண்டு காலம் மிகப்பெரிய போராட்டம் நடத்தி அரசமைப்பு சட்டத்துல திருத்தம் 51 வருது. 15 நாள் சேர்க்கறாங்க கொடுக்கலான்ட்டு. ஆனாலும் கொடுக்கல. இப்ப காக்கா கலேல்கர் கமிஷன்றது அண்ணல் அம்பேத்கர் கூட பதவி விலகும்போது சொல்லியிருப்பாரு. அதாவது நீங்க பிசிக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுக்கறதுக்காக ஒரு ஆணையம் அமைக்கிறேன்னு சொன்னீங்க. 1 வருஷம் ஆச்சு அமைக்கல. அவர் 51ல அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிடுறாரு. அம்பேத்கர் பதவி ராஜினாமா பண்றதுக்கு பண்ணும்போது 5 காரணங்கள்ல இது இது ஒரு காரணமா. பிற்படுத்தப்பட்டவருக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மறுக்கிறீங்கன்றது இதுக்கு ஒரு ஆணையம் அமைக்கிறேன்னு சொன்னீங்க, அமைக்கல அப்படின்னு சொல்லியிருப்பாரு அவரு. அவருக்கு ஒரு கன்சர்ன் இருந்தது, பேசிக் செய்யணுன்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஏன்னா அம்பேத்கர் அரசியல் சட்டம் வரைவு குழுக்கு வர்றதுக்கு முன்னாடி BN ராவ் ஒரு டிராப்ட் தயார் பண்ணி கொடுத்திருந்தாரு. ஃபர்ஸ்ட் டிராப்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் பேர் அதுக்கு. அதுல சிலது இவங்க எடுத்துக்கினாங்க, சிலது இவங்க சேர்த்தாங்க, சிலது மாத்தினாங்க. அதை வச்சுதான் அரசியல் நிர்ணய குழுல விவாதமே நடந்தது. அந்த BN ராவ் கொடுத்ததுல வச்சுதான். அதுல அவன் வந்து பேக்வேர்ட் கிளாஸ்ன்றது சேர்க்கல. அரசு வந்து நினைத்தால் எந்த வகுப்பினருக்கும் என்ன ஒண்ணா செய்யலான்ட்டு எழுதிட்டு இருந்தான். இவர் தான் அந்த 16 நாள் அப்ப முதல்ல அது வந்து அப்ப 10 ஆச்சு. 295 தான் அவங்க எழுதி கொடுத்தது. இப்ப இருக்கிறது அதிகமா இருக்கு இல்லையா? 286 அவங்க கொடுத்தது, இப்ப 395 இருக்கு. அப்ப இந்த அம்பேத்கர் தலைமையிலான குழு தான் எனி கைண்ட் ஆஃப் சிஸ்டம் இருந்ததுல எனி கைண்ட் ஆஃப் பேக்வேர்டு கிளாஸஸ் வார்த்தையை இன்சர்ட் பண்ணாரு. அதை வந்து அவர் தான் அந்த குறிப்புல எல்லாம் அது இருக்கு. அந்த அசம்பிளி டிபேட்ஸ்ல அந்த குறிப்புகள்லாம் தான் அது வந்திருக்கு. அது அவரு அதுல சேர்த்திருக்காரு. நிறைய அதை பத்தி பேசியிருக்காரு. இப்ப அம்பேத்கர் நடத்தின இதழ்கள்லாம் கூட இப்ப ஆங்கிலத்துல வந்திருக்கு. மராத்தியில நடத்தினார் மூக் நாய்க்கு, பகிஷ்கரி பாரத், அதெல்லாம் இப்ப வந்து ஆங்கிலத்துல நூல்களா வந்திருக்கு. அதுல நீதி கட்சி பத்தி எல்லாம் ரொம்ப நல்லா எழுதியிருக்கிறாரு. இது வந்து ஜனநாயக கட்சி உண்மையிலேயே அப்படின்னு நீதி கட்சி பத்தி எல்லாம் ரொம்ப எழுதியிருக்காரு. அதே போல இந்த 50 விழுக்காடுக்கு மேல போகக்கூடாதுன்றதெல்லாம் அப்பதான் வந்து பார்க்கணும். நீதி கட்சி வந்து தேர்தலில் நிக்கிறதுக்கே இடஒதுக்கீடு கேட்டாங்க. TM நாயர் அதுக்காக தான் லண்டனுக்கு போனாரு. ஆணைமுத்தையா அதை தான் யாரு நம்மள ஆள்றாங்களோ அவங்க கிட்ட போகணும் அப்படின்றதுக்காக தான் அவர் லண்டன் போனாரு, இவர் டெல்லிக்கு போனாரு. வேற அதை ஃபாலோ பண்ணி தான் போனாரு. அப்போ அதுல வந்து ஆணைமுத்தையா வந்து ஒன்றாவது நம்ம வென்றெடுக்கணும்ட்டு டெல்லிக்கு சஞ்சீவ் ரெட்டி கிட்ட மனு கொடுத்தோடனே அவரு ரெட்டின்னா மேல் சாதி பிசி கிடையாது, ஃபார்வர்ட் கம்யூனிட்டியில வரும் தெலுங்கு ரெட்டி. அவரு நீங்க இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்துங்க, நான் வந்து கலந்துக்கிறேன் அப்படின்னு இவர்கிட்ட அப்படி மிஸ்கைடு பண்ணாரு, தள்ளி விட்டாரு. அதுக்கப்புறம் மொரார்ஜி தேசாய் பார்த்தாங்க. அப்புறம் ஒரு தனியா பார்க்கல, ஒரு 25 பேர் சாலை இளந்தரையன் அவர்லாம் கூட அதுல கலந்துக்கிட்டாங்க. ஒரு டீமா தான் போனாங்க. இவருக்கு அங்க நல்ல ஒரு இது கிடைச்ச ஒரு பீகார்ல ராம் அவதே சிங்னு ஒரு லோகியா லோகியா வந்து ரிசர்வேஷன் ஆதரிச்சவர். அவரு தாய்மொழியில பேசணும்னு சொல்லுவாரு. அதனால அவர் ஹிந்தி இங்க வந்து கூட ஹிந்தியில பேசினப்ப கல்லெல்லாம் அடிச்சாங்க கோவையில தமிழ்நாட்டுல. அவர் வந்து அதாவது நீங்க தமிழ்ல பேசுங்க, நான் என் மொழியில பேசுறேன்னு அவரு. ஆனா இடஒதுக்கீட்டுல ரொம்ப பிசிக்கு இடஒதுக்கீடு வேணும்ன்றதுல இதுவா இருப்பாரு. அதுல ராம் அவதே சிங்னு அப்ப எம்பியா இருந்தாரு ஜனதா ஏப்ரல் 77 இருந்து பீகார்ல இருந்து. இவங்க டெல்லிக்கு போன மறுநாளே அவரை பார்த்தாங்க. இவங்க ஒவ்வொரு எம்பியா கன்வின்ஸ் பண்ணணும்ட்டு தான் போனது முதல்ல. ஏன்னா எம்பிங்க தான் நினைச்சாதான் பார்லிமெண்ட்ல எதனா பண்ண முடியும் அப்படின்ட்டு. அப்ப அவர் இது போல வந்த உடனே அவர் ஏற்கனவே இந்தியில பெரியாரை பத்தி எல்லாம் அவர் பத்திரிகை நடத்தினதுல எழுதியிருக்காரு. கொஞ்சம் அவருக்கு தெரிஞ்சத இவங்களை பார்த்த உடனே அவருக்கு மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அதனால அவர் வந்து அடுத்த நாளே வந்து உத்தரப்பிரதேசம் அந்த பேக்வர்ட் கிளாஸ் மாநாட்டுக்கு ஆணைமுத்தை கூட்டின்னு போய் பேச வச்சாரு. 1978 பீகார்ல பெரியார் பிறந்த நாள்ல 32 மாவட்டங்கள்ல 32 நாள் நடத்தினாங்க. செப்டம்பர் 17 1978 தொடங்கி அதே 78 அக்டோபர் மாதம் 19 வரைக்கும் 32 மாவட்டம் இருந்தது. 32 மாவட்டத்திலயும் அவர் கூட்டம் ஏற்பாடு பண்ணாரு. எல்லா இடத்துலயும் ஆணைமுத்து, சீர்காழி முத்து, ராம் அவதே சிங், சீர்காழி முத்துசாமி, வேலூர் செந்தமிழ்கோ இவங்கெல்லாம் போயிட்டு பேசினாங்க. தென்னன் சென்னையில வழக்கறிஞர் இவங்கெல்லாம் போய் 4 பேர் இருந்து போயிருந்தாங்க. சேலம் ராஜு பெரியாருடைய அண்ணன் மருமகன், அவர் தாதம்பட்டி ராஜு. அவங்க ஊர்ல தான் அந்த தென்னை மரம் வெட்டினது பெரியார் வந்து. அவர் மாமியார் ஊர் அது. பெரியாருக்கு அத்தை ஊரு, பாட்டி ஊரு எல்லாமே அதுதான். அதனால அவர் ராஜி போயிருந்தாரு. அவரெல்லாம் அப்போ வந்து போயிட்டு 32 நாள் நடத்தி மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினாங்க.
அப்போ வடநாட்டுல எந்த நாட்டிலையுமே பிசிக்கு ரிசர்வேஷன் கிடையாது. மாநில அரசுல எஸ்சிக்கு மட்டும் இருந்தது, எஸ்சி எஸ்டிக்கு. சென்ட்ரல்ல இருந்தது, ஸ்டேட்லயும் இருந்தது. ஆனா பிசி கிடையாது. இப்ப ஆணைமுத்து ஐயாவே டெல்லியில போய் எம்பி கிட்ட பேசும்போது சென்ட்ரல்ல ரிசர்வேஷன்னால பிசிக்கு ஏது, எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் தானே அப்படின்னு தான் பல எம்பிங்க கேட்டாங்க. அதுக்காகவே இவர் வெதர் பேக்வர்ட் கிளாஸஸ்னு ஒரு புத்தகம் எழுதி எல்லா லோக்சபா ராஜ்யசபா எல்லா எம்பிக்கும் ஃப்ரீயா அனுப்பி வச்சாரு அவங்க அட்ரஸ்க்கு. அப்புறம் எம்பிஸ் மீட்டிங் போட்டாரு. இந்த பீகார்ல நடந்த மிகப்பெரிய அந்த எழுச்சி 32 நாள், அது முடிஞ்ச உடனே பீகார்ல அந்த ஸ்டேட் இதுல பிசி ரிசர்வேஷன் வேணும்ட்டு ஒரு சிறை நிருப்பம் போராட்டம் பண்ணாங்க. இந்த 19ஆம் தேதி முடிஞ்சிச்சு இல்லையா, 32 நாள் முடிஞ்சு அடுத்த நாளே அது வந்து ஆரம்பிச்சுட்டு இவங்க வந்துட்டாங்க. ஆனா அவதேஷ் சிங் அதை தொடர்ந்து நடத்தினாரு. 10,000 பேருக்கு மேல சிறைக்கு போனாங்க. அப்ப கற்பூரி தாகூர் முதலமைச்சர். அப்பதான் முதல்ல வட இந்தியாவுல பீகார்ல பிசிக்கு ஒரு மாநிலத்துல 20 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. அந்த போராட்டத்தோட விளைவு. அதே இது அக்டோபர், இவங்க செப்டம்பர்ல அக்டோபர் முடிச்சிட்டு வந்துடுறாரு இல்லையா, 25 26ல பிரதமர் மொரார்ஜி தேசாய் பீகாருக்கு பேச போறாரு. அப்போ அவங்க வந்து காக்கா கலேல்கர் கமிஷனை இம்ப்ளிமெண்ட் பட்டு அப்படின்ட்டு கல்லால் அடிக்கிறாங்க, பேச விடல. அது பேப்பர்ல எல்லாம் வந்திருக்கு. 2 நாள் பிரதமர் வந்து பீகார்ல எந்த இடத்துலயும் பேச முடியல. நான் பணங்காட்டு நதி சலசலப்புக்கு அஞ்ச மாட்டேன்னு சொல்லிட்டு பிளைட் ஏறி வந்துட்டாரு. அது வந்ததுடைய விளைவு தான். அப்ப சொன்னாரு இது வந்து நாள் ஆயிடுச்சு. ஏன்னா 53ல போட்டது, 55ல ரிப்போர்ட் கொடுத்தாங்க. 64 63 64ல நேரு வந்து அதை இது பண்ணிட்டாரு. அது ஒன்றும் செல்லாத மாரி பண்ணி விட்டாங்க. அது வந்து இது புள்ளி உரெல்லாம் சரியில்லை, அது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆனந்த் ஐயா கிட்ட அந்த சவராசியான்னு ஒருத்தர் லக்னோக்காரர், அவர் வந்து அந்த கலேல்கர் குழுவில் இருந்தவர். அவரு 91ல எங்களெல்லாம் கூட அவர் வீட்டுக்கு கூட்டின்னு போனார் ஐயா. அப்போ அவர் வந்து சொல்லியிருக்காரு, நாங்கள் கொடுக்க போனோம் அந்த கலேல்கரே ஒரு பார்ப்பனர் தான், அவர் கூட கொடுக்க போனோம். அப்ப நேரு எந்த பார்ப்பனர்லயும் அதை சேர்த்துக்கிறீங்களா இதுல அப்படின்னா இல்லைன்னு உடனே அவர் சப்புன்னு கீழே போட்டாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்த பிறகு கூட நேரு எல்லா மாநில முதலமைச்சர் கடிதம் எழுதி அமெண்ட்மெண்ட் பிசி கொடுக்க வேணான்ற மாதிரி தனி கடிதம் கூட எழுதியிருக்காரு. அதெல்லாம் கூட ஆனந்த் ஐயா எடுத்துன்னு வந்திருக்காரு. அது போல இந்த கலேல்கரும் ரெக்கமெண்டேஷன் நல்லா இருக்கும். பிசிக்கு 25% தரணும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல, செகண்ட் கிளாஸ்ல 33, தேர்ட் கிளாஸ்ல பார்ட்டி கொடுக்கலாம். படிப்புல அவங்களுக்கு 60 கூட தரலாம், ஏன்னா படிப்புல ரொம்ப அப்படியெல்லாம் ரெக்கமெண்டேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா அந்த கடிதம் கொடுக்குறாங்கல்ல, அந்த ரிப்போர்ட் கொடுக்கும்போது அதுல வந்து தனிப்பட்ட முறையில எனக்கு சாதி அடிப்படையில இடஒதுக்கீடு கொடுக்கறதுல நம்பிக்கை இல்லை அப்படின்னு எழுதி கொடுத்துருக்காரு. அது பிரிண்டட்ல இருக்கு அந்த ரிப்போர்ட்லயே பின்னாடி அந்த கடிதத்துல. அதனால அது இம்ப்ளிமெண்ட் ஆகாமே போயிடுச்சு. அதனால இவங்க போகும்போது அந்த கோரிக்கை தான் வச்சாங்க, காக்கா கலேல்கர் கமிஷனை நடைமுறைப்படுத்தணும் தான் இவங்களுடைய டிமாண்ட். ஆணைமுத்து ஐயாலாம் இவங்க போய் பண்ணது. அப்புறம் தான் மொரார்ஜி இது நாள் ஆயிடுச்சுட்டு இந்த மண்டல் இப்ப நம்ம சொல்றோமே கமிஷன், இவர் அதுக்கு ஆணையத்துக்கு தலைவரா வர்றதுக்கு முன்னாடியே 2 முறை ஆணைமுத்து ஐயா அவரு டெல்லியில ஒரு முறை பார்த்திருக்காரு, பீகார்ல ஒரு முறை வீட்டுல கன்வின்ஸ் பண்றதுக்காக. அவர் வரப்போறாருன்னெல்லாம் தெரியாது. பொதுவா எல்லா எம்பிக்கும் அறிவுரை சொல்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு புரிதலை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் தான் இவர் வந்து மொரார்ஜி வந்து நான் புதுசா ஒரு கமிஷன் போடுறேன், மண்டல் கமிஷன் போடுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணாரு. அதுக்கு பிறகு கூட சரண் சிங் வந்தப்ப கூட இவங்க போய் சரண் சிங் வீட்டு முன்னாடியே மறியல்லாம் பண்ணாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நீதி கட்சி ஆட்சி காலத்துல எல்லாம் வெறும் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டராகவே போட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க ரிசர்வேஷனை, நீங்க எதுக்கு இதுக்கெல்லாம் வந்து 4 எடுத்துக்கணும் இது போல பண்ணிக்கிறீங்க, விரைவா நேரடியா இது பண்ணலாமேன்ட்டு கேட்டதுக்கு இந்த பண்றேன்னு பண்ணாம விட்டுருந்தாங்க. அந்த கமிஷன் வந்து 78ல போட்டாங்க, 80ல ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. எல்லா இந்தியா முழுவதும் எல்லா இடத்துக்கும் விசாரணைக்கு போனாங்க. அப்போ மேற்கு வங்காளத்துல ஜோதி பாசு முதலமைச்சர், அவர் வந்து சொன்னாரு, இவங்க போய் பிசி லிஸ்ட் கேட்டா என்கிட்ட அப்படி ஒரு லிஸ்டே கிடையாது, நாங்க கம்யூனிஸ்டுங்க, ஜாதி எல்லாம் பார்த்து கொடுக்கறது இல்லை, ஏழை பணக்காரன்னு பொருளாதார அடிப்படையில் தான் நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை மண்டல் கமிஷன் ரிப்போர்ட்ல பின்னாடி குறிப்புகள்ல அதெல்லாம் சேர்த்திருக்கிறாங்க. அவருடைய பேரோடைய சாதி பேரும் இருக்கு. ஆமா, பாஸ்ன்றதே ஜாதி பேர் தான். ஆனா நாங்க ஜாதி எல்லாம் பாக்குறோம் அப்படின்ட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இவங்களா சில எந்தெந்த ஜாதி அந்த புள்ளி உரங்கள்லாம் தேடிக்கிட்டு இது பண்ணி
அதை வந்து இவங்க எடுத்து எந்தெந்த எத்தனை ஜாதி அங்கே இருக்குன்னு ஒரு பட்டியல் இவங்க தயார் பண்ணாங்க மண்டல் கமிஷன்ல. இப்படி அந்த ரிப்போர்ட் கொடுத்தோம் நீண்ட காலம் அது வைக்காமையா இருந்தது. அப்போ ஆணிமுத்தையா 1982 ஜனவரி 26 குடியரசு நாள்ல துக்க நாள கொடியேற்றுவோன்ட்டு இந்திரா அப்போ இது ஜெயில் சிங்க்கு உள்துறை அமைச்சர் கடிதம் எழுதியிருந்தாரு. அப்போ ஒரு நாள் முன்னாடி வாங்க என்னை பார்க்கன்ட்டு ஜெயில் சிங் கூப்பிட்டு வந்தார். ஜனவரி 26 இங்க கருப்பு கொடி ஏற்றணும், நம்ம தோழர்கள் வீடுகளில் ஏற்றினாங்க, கைது பண்ணாங்க, 5 நாள் வச்சிருந்தாங்க, விட்டாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ அவர் கூப்பிட்டு பேசுறப்ப அப்போ இவர் விளக்கம் கொடுக்குறாரு எல்லாத்துக்கும். ஜெயில் சிங் வந்து பேக்வர்ட் கம்யூனிட்டி, அதனால அவர் சரி சரி கேட்டுக்கிட்டாரு. அப்புறம் ஜெயில் சிங் அவங்கள வந்து இவர் தனியா ஒரு நாள் பார்க்கணும் உங்களை அப்படின்னு கேட்குறாரு. சரி வாங்கன்னாரு. அப்ப இவரு விளக்கமா எல்லாம் சொன்ன உடனே, அதாவது உதவியாளர் இல்லாம பார்க்கணும் பேசணும்னு கேட்டாரு இவரு. உங்க ஆளுங்க யாரும் இல்லாது. அப்ப அவர் சொன்னாரு, இந்த அம்மா பாப்பாத்தி செய்ய மாட்டா, நீங்க போய் ரோட்ல மக்களை திரட்டி இது பண்ணுங்க அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. இவர் வந்து நீங்க பார்லிமெண்ட்ல அனௌன்ஸ் பண்ணிடுங்க, அதை வச்சு நாங்க அதுக்கப்புறமா போராட்டம் பண்றோம் அப்படின்னு உடனே அன்னைக்கே பார்லிமெண்ட்ல ஜெயில் சிங் வந்து அறிவிச்சிடுறாரு, வச்சிடுறாரு, பார்லிமெண்ட்ல கொண்டு போய் வச்சிடுறாரு. ஆனா அன்னைக்கே இந்திரா காந்தி வந்து என்ன பண்றாங்கன்னா, ராஜ்யசபால போயிட்டு பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு, இவர் வந்து சாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கப்படணும் மண்டல் இது வச்சாரு. அதே நாள்ல அந்த அம்மா பொருளாதார அடிப்படையில் வைப்போன்ட்டு ராஜ்யசபால போய் பேசினாங்க. அப்ப அதுக்கு பிறகுதான் எல்லாரும் இது பண்ணாங்க. இந்த கமிஷன் வந்த பிறகும் திராவிடர் கழகம் மற்றவங்க எல்லாம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு போராட்டம் எல்லாம் பண்ணின்னு இருந்தாங்க. ஆனா அதை கிட்ட இருந்து அதை மூவ் பண்ணி அதை வைக்கிற வரைக்கும் ஆணைமுத்தையா அவனுடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு வருது. அது வந்து ஒரு நடைமுறைக்கு வர்றதுக்கான அப்புறம் நீண்ட நாள் ஆச்சு. விபி சிங் வந்து கொண்டாந்தாருன்னு வச்சுங்க. விபி சிங் வந்தப்போ கூட நான் சொன்ன இந்த ராம் உதய் சிங் அந்த குடியரசுத் தலைவர் உரை ஆற்றுவாங்க இல்லையா, அந்த உரையில குறுக்கிட்டு அது எல்லா தொலைக்காட்சியில வந்துச்சு. குடியரசுத் தலைவர் அப்போ தொலைக்காட்சி வந்துச்சு இல்லை 89-90கள்ல. உரையாற்றும் போது இவர் குறுக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் மண்டல் கமிஷன் 3 முறை கத்தினார். குடியரசுத் தலைவர் வெங்கட்ராமன் தான் உரை. அப்ப டிஸ்டர்ப் பண்ணி இவரு 3 முழக்கம் கொடுத்தாரு, இம்ப்ளிமெண்ட் மண்டல் கமிஷன்ட்டு. அதனாலதான் விபி சிங் ஆர்டர் போட்ட உடனே அன்னைக்கு ராம் அவதே சிங் வீட்டுக்கு தான் போனார். நேரா முதல் நாள் போயிட்டு பண்ணி இது பண்ணாரு. அதுல அவதே சிங் ரொம்ப ஆணைமுத்தையாக்கு எல்லா உதவியும், வாழப்பாடி ராம்மூர்த்தி அதே போல அங்க வந்து இந்திரா காந்தியை பார்க்கறதுக்கு அந்த இது வாங்கி தர்றது அதெல்லாமே அவர் கொஞ்சம் எப்போ போனாலும் அப்பெல்லாம் வாழப்பாடி எம்பி இருந்தாரு. அவரு வீட்டுல அங்கதான் தங்குவாங்க, வாடகை இல்லாம இருந்துக்கலாம். இவர் வந்தா எப்பவுமே தங்க சொல்லி விட்டுருவாங்க ஆணைமுத்து. ஏன்னா வாழப்பாடி வந்து அண்ணாமலையில பல்கலைக்கழகத்துல படிக்கும்போது தீகா மாணவரணி செயலாளர், பொற்கோ தலைவர், வாழப்பாடி செயலாளர். அதுக்கப்புறம் தான் அவரு இந்த சம்பத்து கட்சிக்கு போனாரு, அப்புறம் காங்கிரஸ் போயிட்டாரு. முதல்ல திராவிடர் கழகம் தான் வாழப்பாடி. அதெல்லாம் ஆணைமுத்தையாக்கு நல்லா உதவியா இருந்தாரு டெல்லியில எல்லாத்துக்கும். அவரு மாநில அரசோட அதிகாரத்துக்கு உட்பட்ட விஷயம். இது ஏன் வந்து ஒரு சமூக நீதி பேர்ல ஆட்சி பண்றவங்க, பெரியார் பேர்ல ஆட்சி பண்றவங்க திராவிட மாடல் சொல்றாங்க, அப்ப இவங்களே செய்யலாம் இல்ல? 1771 பிரிட்டிஷ் அரசு இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஒவ்வொரு 10 ஆண்டுக்கு ஒரு முறை நடத்தினாங்க. 1931 வரைக்கும் சென்சஸ் எடுக்கும் போதே கூடவே காஸ்ட் வைஸ் சென்சஸ் எடுத்தாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்புனா வெறும் எந்தெந்த ஜாதியில் எவ்வளோ பேர் இல்லை, ஒவ்வொரு ஜாதியிலும் எவ்வளோ பேர் கூடைசே வீட்டில் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் ஓட்டு வீட்டில் இருக்கிறாங்க, எல்லாம் பொருளாதாரம் அதுவும் சேர்த்து தான். ஒட்டுமொத்த நாட்டினுடைய சராசரிக்கு கீழே இருக்கிறது மோஸ்ட் பேக்வேர்ட்.